Welcome to the program. My name is Daniel Sundaraj. மீண்டும் ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறேன். என்னுடைய பேர் டேனியல் சுந்தராஜ். We're going to look at the book of Daniel chapter 2 verses 24 onwards. தானியேல் எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். This is part 2. I've done part 1, 2 and 3. You can go and look at in YouTube. It'll be good for you. இந்த தொடர் போதனைகள் யூடியூப்ல நீங்க போய் தொடர்ந்து பார்க்கலாம். தானியேல் எழுதின சத்தியங்கள் 1ஆம் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, இது 4ஆம் பகுதியாக இருக்கிறது. We see in the beginning of chapter 2, Nebuchadnezzar had a dream and he was troubled in his spirit about the dream. 2ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே நாம் ஏற்கனவே சத்தியத்தை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதனால் அவன் கலங்கி தவிக்கிறான். எதிர்காலத்தை குறித்த இந்த சொப்பனம் அவனுக்கு சொப்பனமும் அறியவில்லை, அந்த சொப்பனத்துக்கான வியாக்கியானம் தெரியவில்லை. ஆகினால் குழம்பினவனாக இருந்தான் என்பதை நாம் கடந்த நாளில் பார்த்தோம். He called all his wise men and he asked them to give him the dream and the interpretation. அந்த சொப்பனத்தை கண்ட பின்பாக அவன் கலங்கினவனாய் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகளை, ஜோசியர்களை, கல்தேயரை, ஞானிகளை அழைத்து சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அவர்கள் விளக்க வேண்டும் என்று சொல்லி இடத்துல கேட்டுக்கொண்டான். யாரும் விளக்காததினால் அவன் கலங்கி தவிப்படைந்ததை குறித்து நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். But they could not do that, and they said it's only gods who know this. People cannot give the interpretation. இவ்விதமாக ராஜா தங்களிடத்தில் கேட்டுக்கொண்ட பின்பும் அவன் கட்டளை பிறப்பித்த பின்பும் அந்த சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், கல்தேயர், ஞானிகள் ராஜாவை பார்த்து சொல்கிறார்கள், ஐயா, சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கி கொள்வதற்கு மனிதர்களால் கூடாது. தேவர்களின் ஆவி பெற்ற தேவர்களோடு சஞ்சரிக்கிற ஒருவனால் தான் இது கூடும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இயலாமையை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். They said only God can tell the dream that the king had and the interpretation of the dream. சொப்பனத்தையும் அதனுடைய மறைபொருளையும் விளக்க தேவனால் தான் முடியும், தேவன்தான் அவைகளை உமக்கு சொல்லக்கூடும் என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை அவர்கள் தெரிவிப்பதை பார்க்கிறோம். So a command went out and they started killing all the wise men. இவ்விதமான பிரதியுத்தரத்தை கேட்ட ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கோபமடைந்தவனாய் தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டு தலைவர்களை, ஜோசியக்காரர்களை, ஞானிகளை, கல்தேயரை, மந்திரவாதிகளை கொலை செய்யும்படியாக அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். And they knocked at the door of Daniel and his companions. இவ்விதமாக ராஜாவின் கட்டளையை நிறைவேற்ற தானியேலுடைய வீட்டுக்கும் அவர்கள் கடந்து சென்று கதவை தட்டுகிறார்கள். தானியேலும் அவனுடைய 3 சிநேகிதர்களாகிய சாத்ராக், மிஷாவேல், அனனியாவை அவர்கள் கொலை செய்யும்படியாக அவர்கள் அழைக்கிறதை பார்க்கிறோம். The executioner came and he said to Daniel, I have been commanded by the king to kill all the wise men. And later on we see that Daniel goes before the king and he asks for time and he said he will tell the king the dream and the interpretation. ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தானியேலோட வீட்டுக்கு வந்து கடந்து வந்து அவரிடத்தில் செய்தியை சொல்லி அவளை கொலை செய்ய நினைக்கும் பொழுது தானியேல் எதற்காக என்று கேட்கும் பொழுது நடந்த சம்பவங்களை விவரித்து ராஜாவின் கட்டளை தெரியப்படுத்துகிறான். தானியேல் அந்த நேரங்களில் இல்லாததினால் இதை அறியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது தானியேல் அவனை பார்த்து, கொலை செய்வதை பார்த்து அவரிடத்தில் அவகாசம் கேட்டுக்கொண்டு ராஜாவினிடத்தில் சமூகத்தில் கடந்து சென்று ராஜா தனக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். அவ்விதமாக ராஜா அவனுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது அவன் ராஜாவிடத்தில் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய மறைபொருளையும் தங்களுடைய தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது, தான் இவைகளை சொல்ல முடியும் என்று சொல்லி அவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். Last week we looked at it that Daniel and his companions prayed and God revealed to them the dream and the interpretation. கடந்த வாரத்தில் இந்த சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அவைகளை திரும்பமாக நினைவுபடுத்துகிறேன். தானியேலும் அவன் நண்பர்களை கொலை செய்ய வருகிறார்கள். அவர்கள் வந்த செய்தியை கேட்டவுடனே தானியேலும் அவருடைய நண்பர்களும் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனிடத்தில் அவர்கள் ஜெபிக்க துவங்கும் பொழுது கர்த்தர் அந்த தரிசனத்தையும் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய மறைவிலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்கள் ஆண்டோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்க செய்து ஆண்டவர்களை காப்பாற்றின காரியங்களை நாம் விரிவாக பார்த்தோம். And this is where
we pick up from verse 24. And Daniel went to Arioch, whom the king had appointed to destroy the wise men of Babylon. He went and said thus to him, Do not destroy the wise men of Babylon. Take me before the king, and I will tell the king the interpretation. தானியேல் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே விதமாக பார்க்கிறோம். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். Verse 25. Then Arioch quickly brought Daniel before the king and said thus to him, I have found a man of the captives of Judah who will make known to the king the interpretation. 25 வசனம் விதமாய் சொல்கிறது. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். Verse 26. The king answered and said to Daniel, whose name was Belshazzar, Are you able to make known to me the dream which I have seen and its interpretation? 26ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். Daniel answered in the presence of the king and said, The secret which the king has demanded, the wise men, the astrologers, the magicians, and the soothsayer cannot declare to the king. 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிசொல்களாலும் கூடாது. Verse 28. But there is a God in heaven who reveals secrets, and he has made known to the king Nebuchadnezzar what will be in later days. Your dream and your visions of your head upon your bed were these. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்திலிருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் கண்டின தரிசனங்களும் என்னவென்றால் என்று 28ஆம் வசனத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். Verse 29. As for you, O king, thoughts came to your mind while on your bed about what would come to pass after this, and he who reveals secrets has made known to you what will be. 29ஆம் வசனத்திலே இவ்விதமாக பார்க்கிறோம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போறதை உமக்கு தெரிவித்தார். Verse 30. But as for me, this secret has not been revealed to me, because I have more wisdom than anyone living, but for our sakes who make known the interpretation to the king, and that you may know the thoughts of your heart. உயிரோடு இருக்க எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. Verse 31. You, O king, were watching, and behold, a great image. This great image, whose splendor was excellent, stood before you, and its form was awesome. 31ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. 32ஆம் வசனம். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். Verse 32. The image's head was fine gold, its chest and arms of silver, its belly and thighs of bronze. 32ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்கள் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். Verse 33. Its legs of iron, its feet partly iron and partly clay. 33ஆம் வசனம். அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. Verse 34. You watched while a stone was cut out without hands, which struck the image on its feet of iron and clay and broke them in pieces. 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. Verse 35. Then iron and clay, the bronze, the silver and the gold were crushed together and became like chaff,
from the summer threshing floors, and the wind carried them away, so that no trace of them was found, and the stone was struck. The image became a great mountain and filled the whole earth. 35 வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலும் வெள்ளியும் வெண்ணும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடிக்கு காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. And this is the dream, and Daniel tells now is the interpretation. 36 வசனத்தில் இவ்விதமாக தானியேல் ராஜாவை பார்த்து சொல்கிறான், சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். This is the dream is to do with the rise and fall of empires from the Babylonian kingdom. தானியேல் ராஜாவை பார்த்து இவ்விதமாக சொல்கிறான், சொப்பனம் இதுதான், அது என்னவென்றால் பாபிலோனின் ராஜா தொடங்கி பூமியிலே வர இருக்கக்கூடிய ராஜ்யபாரியங்களை குறித்தும் ராஜாக்களுடைய வருகை குறித்ததான எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது என்று சொல்லி தெரியப்படுத்துகிறான். Verse 37, you, O king, are a king of kings, for the God of heaven has given you kingdom, power, strength and glory. 37 வசனத்தில் இவ்விதமாக தானியேல் ராஜாவை பார்த்து சொல்கிறான், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். Verse 38, and wherever the children of men dwell, or the beasts of the fields and the birds of the heaven, he has given them into your hand and has made you ruler over them all. You are this head of gold. 38 வசனத்தில் இவ்விதமாக அவன் தொடர்ந்து ராஜாவிடத்தில் பேசுகிறான், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார், பொன்னான அந்த தலை நீரே. So what he is saying is the king of Babylon is head of gold. தானியேல் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி என்ன சொல்கிறான் என்றால், அவன் பார்த்த சொப்பனத்தில் காணப்பட்ட அந்த உருவத்தின் தலை அது பொன்னால் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பொன்னை போன்ற தேவனால் நியமிக்கப்பட்ட ஞானத்தினால் வல்லமையால் நிறைந்து ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த பொன்னான ஆட்சியுடைய தலைவனாக நேபுகாத்நேச்சர் இருக்கிறான். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதைத்தான் தானியேல் அவனுக்கு உணர்த்த விரும்புகிறான். Verse 39, after you shall rise another kingdom inferior to yours, then another, a third kingdom of bronze, which shall rule over all the earth. 19 வசனம் விதமாய் சொல்கிறது, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் ஆண்டுகளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்று சொல்லுகிறான். So the second kingdom is a Medo-Persian kingdom. நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தில் பார்த்த வண்ணமாக அவனுக்கு பின்பாக இந்த உலகை ஆளுகிற இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யம் மேத பெர்ஷிய சாம்ராஜ்யமாக இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்தினார். And the third kingdom is the kingdom of Alexander the Great. மூன்றாவது ராஜ்யம் கிரேக்க பேரரசை ஆண்ட அலெக்சாந்தரை குறிக்கிறதா இருக்கிறது, அவனுடைய ஆளுகையை குறிக்கிறதாக இருக்கிறது. Verse 40, the fourth kingdom shall be strong as iron, inasmuch as iron breaks in pieces and shatters everything, and like iron that crushes, that kingdom will break in pieces and crush all the others. 40 வசனத்திலே தானியேல் இவ்விதமாக ராஜாவிடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம், நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் இப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று சொல்கிறான். This is talking about the Roman Empire. இந்த நான்காவது சாம்ராஜ்யம் பேரரசு ரோம பேரரசை குறிக்கிறது. உலகம் அனைத்தையும் இரும்பு கரத்தை கொண்டு ஆண்ட பேரரசாக அது இருந்தது. Whereas you saw the feet and toes, partly of potter's clay and partly iron, the kingdom shall be divided, yet the strength of the iron shall be in it, just as you saw iron mixed with ceramic clay. அந்த சிலையின் பாதங்கள் 10 விரல்கள் களிம்பினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்டதை அவன் சொப்பனத்தில் பார்க்கிறோம். அதே வண்ணமாக ரோம பேரரசுக்கு பின்பாக இரும்பை போன்ற தன்மை கொண்ட அரசும் களிம்பை போல தன்மை கொண்ட அரசும் காணப்படும் என்பதை ஆண்டவர்
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்தினார். Verse 42, and as the toes of the feet were partly iron and partly clay, so the kingdom shall be partly strong and partly fragile. 42ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அது என்னவென்றால் அந்த ராஜ்யபாரம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். Verse 43, as you saw iron mixed with ceramic clay, they will mingle with the seed of men, but they will not adhere to one another, just as iron does not mix with clay. நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். Verse 44, in the days of these kings, the God of heaven will set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to another. It shall break in pieces and consume all. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்த்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னியும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். This is what the dream Nebuchadnezzar had and the interpretation that Daniel received from God. இதுதான் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு தானியேல் மூலமாக கர்த்தர் கொடுத்த வியாக்கியானம் அல்லது மறைபொருள் இதுவாக இருக்கிறது. உலகத்தில் எவ்விதமான ராஜ்யபாரங்கள் இருக்கிறது என்பதை குறித்தும் தேவன் எப்படி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிற காரியத்தை குறித்ததான விளக்கமாக இது இருக்கிறது. The Babylonian kingdom, head of gold. Second one, Medo-Persian empire, that was chest and arms of silver. The third kingdom, represented by belly and thigh of bronze, the kingdom of Alexander the Great. The fourth kingdom of legs of iron, kingdom of Rome. 2 iron legs. 2 empires emerged after the Roman Empire. The Holy Roman Empire, the Western Roman Empire, with Rome as capital. தானியேல் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அவன் கண்ட சொப்பனத்தையும் அந்த சொற்பத்திற்கு ஆன வியாக்கியானத்தை மரபிலையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். கர்த்தர் எவ்விதமாக வெளிப்படுத்தினார் அதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அவன் பார்த்த அந்த உருவத்தினுடைய தலை பொன்னால் ஆகிறது. இந்த பொன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் அதனுடைய தலைவனாகிய நேபுகாத்நேச்சரையும் குறிக்கிறது. அவனால் நடத்தப்படக்கூடிய பொன்னான ஆளுகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதற்கு அவனுக்கு பின்பாக ஆட்சி செய்த ராஜ்யபாரம் கிரேக்க பெர்ஷிய ராஜ்யபாரமாக இருக்கிறது. கிரேக்க பெர்ஷிய சாம்ராஜ்யத்து ராஜ்யபாரமானது அந்த உருவத்தினுடைய தோல் மற்றும் மார்பு பகுதியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கு பின்பாக உலகத்தை அரசாண்ட ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். அதனுடைய மன்னன் அலெக்சாண்டர் கிரேட் முழு உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். இதை அந்த சிலையினுடைய தொடைப்பகுதியும் அவனுடைய இடுப்பு பகுதியும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வெண்கலத்துக்கு அடையாளமாக இது சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக இருந்த 4வது ராஜ்யம் அது ரோம சாம்ராஜ்யமாக இருக்கிறது. அது இரும்பினால் அவைகள் வர்ணிக்கப்படுகிறது, பாதத்தினால் அவைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. உலகத்தை இரும்பு கரம் கொண்ட ஆண்ட ஒரு சாம்ராஜ்யமாக ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறது. அதற்கு பின்பாக பாதங்கள், அந்த பாதங்களுடைய 2 பாதங்கள், அந்த பாதங்களுடைய கால் விரல்கள், அவைகள் எதை குறிக்கிறது என்றால் இந்த 2 பாதங்களும் இந்த ரோமாபுரியை தலைமையிடமாக கொண்ட பரிசுத்த ரோம சாம்ராஜ்யத்தையும் அது கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கிறதை அடையாளப்படுகிறது. கிழக்கினுடைய தலைநகரம் பைசாந்தியனாகவும் மேற்குடைய தலைநகர் ரோமாபுரியுமாக இருந்து அவர்கள் ஒன்றுபட்ட ரோம சாம்ராஜ்யமாக இருந்ததைத்தான் இந்த 2 பாதங்கள் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Second Roman Empire, that's the Eastern Empire, called Byzantine Empire, with Constantinople as capital, which is Istanbul now. இந்த ரோம சாம்ராஜ்யமானது ரோமாபுரியை தலைமையிடமாக கொண்டு ஆரம்ப காலகட்டத்தில் இயங்கினது. அதற்கு பின்பாக இந்த சாம்ராஜ்யம் கிழக்கு மேற்காக பிரிந்து கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் பைசாந்தியன்
அரசாங்கம் என்று அறியப்படுகிறது. அதனுடைய தலைநகரமாக அன்றைய மன்னன் கான்ஸ்டன்டினுடைய நினைவாக கான்ஸ்டான்டினோப்பிள் என்கிற நகரம் இருந்தது. அதனுடைய தற்போதைய பெயர் இஸ்தான்புல், இன்றைய துருக்கியினுடைய தலைநகரமாக இருக்கிறது. மேற்கு ரோமாபுரியினுடைய தலைநகரமாக ரோமாபுரி இருக்கிறது. இவ்விதமாக இந்த ராஜ்யத்தை அந்த 2 பாதங்கள் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. The kingdom of Alexander the Great and the Roman Empire, they were larger in size. ரோம சாம்ராஜ்யமும் அதற்கு முந்தைய கிரேக்க சாம்ராஜ்யமும் அவைகள் உலகம் முழுவதும் பரவி காணப்பட்டது. அநேக மக்களை உள்ளடக்கியதாக அவைகள் இருந்ததை நாம பார்க்கிறோம். As you look at the great image, the metals become less value: gold, silver, bronze and iron. நாம இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்றால், அந்த சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த உருவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு காரியங்கள், பல்வேறு உலோகங்கள் மதிப்பில் குறைகிறதாக இருக்கிறது. தலை பொன்னாலாக இருக்கிறது. அதை காட்டிலும் குறைவானது தோள்களை அடையாளப்படுத்தக்கூடிய வெள்ளி. அதை காட்டிலும் குறைவாக இருக்கிறது இடுப்பு மற்றும் தொடைப்பகுதியில் அடையாளப்படுத்தக்கூடிய வெண்கலம். அதற்கு குறைவாக இருக்கிறது கால்களை அடையாளப்படுத்தக்கூடிய இரும்பு என்பதாக பார்க்கிறோம். இவ்விதமாக மதிப்பு செல்வாக்கு குறைந்த நிலையில் இந்த ஆளுகை இருந்ததை நாம் கவனிக்க வேண்டும். Which means the power was less centralized as they go down from the top. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அதிகாரம் ஒரு மையத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மதிப்பை இழந்த, அதிகாரத்தை இழந்த ஒன்றைத்தான் இவைகள் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Even though from the top the value of the material decreased, the strength of the material increased. What is stronger? Is it gold or silver, bronze or iron? As you go down from the top, they are mightier both in strength, power and their influence. இந்த சொப்பனத்திலிருந்து விளங்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், அந்த உருவத்தினுடைய தலை முதல் கால் வரை அதை அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு உலகங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதனுடைய மதிப்பு குறைகிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டும். வெண்கலத்தை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும் இரும்பு அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த பாபிலோனிய ராஜ்யபாரம் தொடங்கி ரோம அரசாங்கம் வரைக்கும் பல்வேறு விதமான ராஜாங்கள் ஆளுகை இருந்தாலும் இந்த ரோம அரசாங்கம் மற்ற எல்லாற்றை காட்டிலும் வலிமையிலும், அதிகாரத்திலும், செல்வாக்கிலும், மக்களை கட்டுப்படுத்துவதிலும் பலம் மிக்கதாக இருக்கிறது. நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். பாபிலோனிய சாம்ராஜ்யம் தங்கத்தை போன்ற, பொன்னை போன்ற செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறது. அதற்கும் கீழாக மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதற்கு கீழாக கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு கீழாக ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நிர்வாகத்தை ஆளுகை குறிப்பிடலாம். ஆனால் செல்வாக்கில், மதிப்பில், அதிகாரத்தில் இந்த இரும்பை குறிக்கக்கூடிய இந்த ரோம சாம்ராஜ்யம் இது அதிக வலிமை உள்ளதாய் மற்ற எல்லா ராஜ்யபாரங்களை காட்டிலும் சிறந்ததாக அடையாளப்படுத்தப்படுகிறதை இந்த சொப்பனத்தின் வாயிலாக தேவன் வெளிப்படுத்துகிறார். All these kingdoms have come and gone. இந்த ராஜ்யபாரங்கள் உலகத்தில் வந்து கடந்து சென்ற மறைந்து போன ஒன்றாய் இருக்கிறதை வரலாற்றில் பார்க்கிறோம். The 5th one is still yet to come. But many like Napoleon, Stalin and Hitler, they tried to dominate the world but they were not successful. 5th kingdom, which represents the feet, out of this will come the Antichrist. அந்த தரிசனத்தில் பார்த்த 5வது காரியம் அந்த பாதங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த பாதங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ராஜ்யபாரம் இன்னும் வரவில்லை. அவைகள் பின்னாட்களில் நடக்க இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 5வது அந்த ராஜ்யமாக தங்களை அடையாளப்படுத்த நினைத்த சில மனிதர்கள் உண்டு. நெப்போலியன், ஹிட்லர், ஸ்டாலின் போன்றவர்கள் உலகத்தை தன்வயப்படுத்தி உலகம் முழுவதும் கட்டுப்படுத்த ஆளுகை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அல்ல. இவர்களுக்கு பின்பாக இந்த தேசங்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். அந்த நாட்களிலே பிசாசானவன், அந்திகிறிஸ்தானவன், வலு சொற்பம் வெளிப்படுவான். Kingdom represented by feet of iron and clay. 5வது ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமானது இரும்பினாலும் களிமணினாலும் ஆனதாக அந்த சொப்பனத்தில் பார்க்கிறோம். இந்த 5வது ராஜ்யம் இன்னும் வரவில்லை, வர இருக்கிறது. தேசங்களின் கூட்டமைப்பு என்று ஏற்கனவே சொன்னேன். Revelation chapter 17 verses 12 to 14, we get a similar picture of
10 horns. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்விதமாக விளக்கம் அளிக்கிறான். நீ கண்ட 10 கொம்பனும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். During the 5th kingdom, where Antichrist will emerge as the ruler, our Lord Jesus Christ will come. இந்த 5வது சாம்ராஜ்யம் இன்னும் தோன்றவில்லை, ஆனால் தோன்றும். இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனாக அந்திகிறிஸ்து இருப்பான். அவன் வெளிப்பட்டு உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது அங்கே குமாரனாக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வெளிப்படுகக்கூடிய காரியத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். In the image we saw a rock not cut with hands came and totally destroy the image. That's what will happen. நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த தரிசனத்தில் அந்த பெரிய உருவம் சிலையானது அவைகள் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டோடி அவைகளை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி அது உலகங்களை முற்றிலுமாக பதரை போல ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம். Jesus Christ, Messiah, is the rock, is the stone. அந்த பெயர்க்கப்படாத கல் கண்மலையாகிய கிறிஸ்து, மூளைக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. We see that in Psalm 118, Isaiah 8 and Isaiah 28. இயேசு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கல்லாக கண்மலையாக இருக்கிறார் என்பதை வேதாகமத்தில் சங்கீத புத்தகம் 118ஆம் அதிகாரத்திலும், ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலும், ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. This is a single decisive event. ஒரு சம்பவமாக இது இருக்க போகிறது. வாழ்க்கை உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. It's talking about the destruction of the world kingdoms and coming into submission to the rulership of our Lord Jesus Christ. இவைகள் எதை வெளிப்படுத்துகிறதுனால் உலகத்தின் சாம்ராஜ்யங்கள், அரசாங்கங்கள், மனிதர்கள் அவர்கள் தேவனுக்கு முன்பாக அடிபணிதலையும் தேவனுடைய ஆளுகைக்கு அவர்கள் கீழ்ப்படுதலையும் தேவன் அவர்கள் மீது சர்வ வல்லவராக வெளிப்படுதலையும் இவைகள் வெளிப்படுத்துகிறது. This will happen when he returns with power and glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பூமியில் வெளிப்படும் பொழுது அதிகாரம் வல்லமை நிறைந்தவராய் காணப்படுவார். அப்பொழுது இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள், ஆளுகைகள் அவருக்கு கீழாக்கப்படும் என்பதை இவைகள் வெளிப்படுத்துகிறது. That's what we read in verse 44. In the days of these kings, the God of heaven will set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to other people. It shall break in pieces and consume all these kingdoms, and it shall stand forever. 44ஆம் வசனத்திலே தானியேல் இவ்விதமாக சொல்கிறான், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Verse 45, inasmuch as he saw that stone was cut out of the mountain with our hands, and that it broke in pieces the iron, the bronze, the clay, the silver, and the gold, the great God has made known to the king what will come to pass after this. The dream is certain and the interpretation is sure. மேலும் 45 வசனத்தில் விதமாய் சொல்கிறான், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். Daniel is not asking the king, is this the dream you had? Am I right? இவ்விதமாக பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி தானியேல் பேசின பின்பு, ஐயா நீர் கண்ட சொப்பனம் இதுதானா, அதனுடைய விளக்கம் மறைபொருள் இதுதானா என்று சொல்லி அவனை பார்த்து அவன் வினவவில்லை, கேள்வி கேட்கவில்லை. No, he says the dream is certain and the interpretation is sure. சொப்பனத்தையும் அதன் மறைபொருளையும் விளக்கின பின்பு இவ்விதமாய் சொல்லுகிறான், சொப்பனம் இதுதான் நிச்சயம், அதனுடைய அர்த்தம் இதுதான் சத்தியம் என்பதாக தீர்க்கமாக அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். Daniel was saying to Nebuchadnezzar that God is announcing
the future. தானியேல் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தீர்க்கமாய் உரைக்கிறான். கர்த்தர் வருங்காலங்களில் நடக்கக்கூடியவைகளை ராஜாவாகிய உமக்கு வெளிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக நேரிட போகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை நடத்தப் போகிறார் என்று சொல்லி உறுதியாக அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். The Nebuchadnezzar, a mighty and powerful emperor. See what he does in verse 46. Verse 46, then Nebuchadnezzar fell on his face, prostrate before Daniel, and commanded that they should present an offering and incense to him. இவைகளை தானியேல் சொன்னவுடனே அதிகாரமிக்க வலிமை மிக்க உலகத்தை ஆண்ட பராக்கிரமசாலியான நேபுகாத்நேச்சார் என்ன செய்வதை நாம் கவனிக்க வேண்டும். 46 வசனம் விதமாய் சொல்கிறது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூபம் காட்டும் கட்டளையிட்டான் என்பதாக பார்க்கிறோம். Verse 47, you see the words of the king. The king answered Daniel and said, truly your God is the God of gods, the Lord of kings, and the revealer of secrets, since he could reveal this secret. 47 வசனம் விதமாய் சொல்கிறது. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். Verse 48, then king promoted Daniel and gave him many great gifts and made him ruler over the whole province of Babylon and chief administrator over all the wise men of Babylon. 48 வசனம், பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். See, here you see Daniel has influence. Verse 49, also Daniel petitioned the king to set Shadrach, Meshach, Abednego over the affairs of the province of Babylon, but Daniel sat in the gate of the king. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டத்தில் இருந்தான், பாபிலோனில் தங்கியிருந்ததை வசனம் குறிப்பிடுகிறது. God is not only concerned about great things, he is also concerned about small things. உங்களை உன்னிப்பாய் கவனிக்கும் பொழுது தானியேல் சிறிய காரியங்களை குறித்தும் கவனமாய் இருந்தான், பெரிய காரியங்களை குறித்தும் நோக்கமுடையவனாய் கவனமாய் இருந்ததை பார்க்கிறோம். God is concerned about the sparrow that falls to the ground, and he knows, and all your hairs are numbered. தானியேல் இதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவரும் இவைகளை எல்லாவற்றை குறித்து கவனமுள்ளவராய் இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6 வசனத்தில் இவ்விதமாக ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளை ஆண்டவர் கவனிக்கிறவராக அவைகளை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறவராக இருக்கிறார். அதே போல வேத வசனம் ஆண்டவர் நம்முடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அத்தனை முடிகளையும் அவர் எண்ணினவராக இருக்கிறார். ஆண்டவர் சிறிய காரியங்களையும் பெரிய காரியங்களை குறித்து கவனம் உள்ளவர் என்பதை இதன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். God is concerned about you and me. தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து நாம் எல்லாரை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. We don't know what is ahead of our life, but God knows everything. He has plan and purpose and destiny for your life. நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது, நடக்க இருக்க சமங்கள் தெரியாதனால் கலங்கி குழப்பமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தது மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்து அவர் நோக்கமுடையவராக திட்டமிட்டு நம்முடைய முடிவை அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. It's not the people with money and positions of influence, but we see people of prayer are more influential people. Through prayer you can do great things for God, like Daniel, Hananiah, Mishael and Azariah. இதிலிருந்து இன்னொரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் பணமுடையவர்கள், உலகத்தில் அதிகாரமுடையவர்கள் அவர்கள் செல்வாக்கானவர்களாக இல்லை, மாறாக செபிக்கக்கூடியவர்கள் இங்கே செல்வாக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்டு தேசங்களிலே காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் அவளை மாற்றத்தின் கருவிகளாக பயன்படுத்துகிறார். ஜெபம் பெரிய காரியங்களை நிகழ்த்தும் மாற்றும் என்பதற்கு சிறந்த அடையாளமாக உதாரணமாக தானியேலும் அவனுடைய நண்பர்களாகிய அனனியா, மிஷாவேல் மற்றும் அசரியா இருக்கிறதை பார்க்கிறோம். As I said, God has great plan for us, and He sent His Son Jesus to die for you and me on the cross of Calvary. I want to give an invitation. Maybe you've gone away from God, or you want to come to God. I'm going to lead you in prayer. If you can repeat after me, please. தேவன் நம்மை குறித்த சிறந்த நோக்கங்களை, தரிசனங்களை, கரிசனை உடையவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சொந்த குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணி உயிரோடு கூட எழுந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மீட்பை அடையத்தக்கதாக தேவன் வழிவாசலை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி தூரமாய் சென்று பாவத்தில் உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்படியாக பட்சமாய் கேட்கிறேன். நீங்கள் எனக்கு பின்பாக இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க முடியாது உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு எளிமையான ஜெபம். இதை உணர்ந்து செய்யும் பொழுது மெய்யாகவே நீங்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. I realize I'm a sinner. I need a Savior. You sent Lord Jesus Christ to die on the cross of Calvary, and He took my sins and sickness and curse. He rose again on the third day according to Scriptures. Lord Jesus, come into my life, and you be the Lord of my life. In Jesus' name, Amen. பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய பாவங்களை சுமத்து எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி உம்முடைய பிள்ளையாக மாற்ற உம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய நிந்தைகளுக்காக அவர் அவமானம் அடைந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக உம்மை வருந்தி அழைக்கிறேன். என்னுடைய பாவங்களை என்னுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தி உம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளையாக நான் இருக்க போகிறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறேன். ஆமென். Maybe you've been listening and you may have a personal need of prayer, whatever it may be. Going to have a prayer. Our living Heavenly Father, we come to you right at this moment. We can do great exploits for you. We've seen that in the life of Daniel. Lord, we bring those people that are in need, physical, financial or emotional. Right at this moment, wherever they are, we pray, Holy Spirit of God, touch them and set them free. Break the yoke of bondage. Let the anointing of touch and heal everyone in need of physical healing. Set free and break the bondage of addiction. Let the people experience the freedom and the peace of God. In Jesus' name I pray. Amen. நிகழ்ச்சியை பார்த்தது நிமித்தமாக, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டது நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவையோடு கூட, பிரச்சனையோடு கூட, குழப்பத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காணப்படுகின்றால் உங்களுக்காக நான் விசேஷத்தை வண்ணமாக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சரீர தேவையோடு கூட, பலவீனத்தோடு கூட, சுகவீனத்தோடு கூட இருக்கிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அவளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குற ஆண்டவர், உம்முடைய ரத்தத்தை அனுப்பி பூசி அவளை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர், உம்முடைய தொடுதலினாலே அவர்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா விதமான நுகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய மெய்யான தொடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வதாக. சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எந்த பகுதியிலிருந்து செய்த ஜெபத்தில் அவர்கள் பங்கெடுத்து உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அவளுக்கு விடுதலையாக்கி நீர் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை, நீர் கொடுக்கக்கூடிய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டு அனுபவித்து வாழ நீர் உதவி செய்வீராக. அதை
இருந்ததை போல ஆண்டவரே மனநிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஆண்டவரே மனத்தில் குழப்பத்தோடு கூட இருக்கலாம், அழுத்தத்தோடு கூட இருக்கலாம். அவர்களையும் நீர் விடுதலையாக்கி அவளையும் வாழ வைப்பீராக. பொருளாதார விடுதலை எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொருளாதாரத்தில் விடுதலை கொடுத்து இவ்விதமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைச்சல்களை நீக்கி அவளை ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக. இவைகளை இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். You've been blessed by this program, or you've accepted Lord Jesus Christ, you want to let us know, you can communicate to us through the email address. God bless you. See you in the next program. மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியினால் ஆசீர்வதிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள். ஆண்டவரிடமாய் நீங்கள் திரும்பமாக வந்திருப்பீர்கள் என்றால் நாங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறோம். அவ்விதமான அனுபவம் இருக்கும் என்றால் காணப்படுகிற மின்னஞ்சலின் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை தேவனை மகிமைப்படுத்த ஏற்றதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.